வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 8 புதன்கிழமை. இன்றைக்கி பாருங்கள், காலை 4:30 மணிக்கு எடுத்தது. 7 மணிக்கும் 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதிலே 4309 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சாயங்காலமே 7 மணிக்கும் 8 மணிக்கும் உள்ளதே 4309 டிக்கெட் இன்னும் அவைலபிள் இருக்குங்க. அது இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு 9ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு வரை கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. இன்றைக்கி டேட்லேயே இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 2000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். இது சாதாரணமாக 4:30 மணி 5 மணிக்கெல்லாமே இன்றைக்கி சேம் டேட்டில் உள்ளது எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் போயிட்டுருக்கோம். 6 மணி 6:30 மணிக்குள்ளார எல்லாமே முடிஞ்சிடும். இன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்சது, நாளைக்கு காலையில் உள்ளது முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கே அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் 7 மணி 8 மணி அந்த 2 ஸ்லாட்டுமே உள்ளது. இன்னும் 2112 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 9ஆம் தேதி விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுலேயும் 10,000 டிக்கெட்டுக்கு மேலே கொடுப்பாங்க. அதுவும் அவைலபிள் இருக்குது. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் இந்த கவுண்டர்லாம் திறந்துருக்கும். இன்றைக்கி வர பக்தர்கள் பொழுது விடிஞ்சு வந்தால் கூட திருப்பதியில் டிக்கெட் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அலமேலு மங்காபுரம் கோயிலுக்கு எல்லாருமே போயிருப்போம். அங்கே பத்மா தாயாரை வணங்கிட்டு அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனம் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் கேட் நம்பர் 1, 2, 3ன்னு 3 கேட் இருக்கும். நார்மலாக நம்ம எல்லாருமே கேட் நம்பர் 3க்கு தான் போவோம். ஏன்னா அந்த இடத்துல தான் செல்ஃபோன் கலெக்ஷன் சென்டரு, லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணுற இடம், க்யூ லைன் ஆரம்பிக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேட் நம்பர் 3 கிட்ட தான் இருக்கும். திருப்பதியிலேருந்து போகும்போது கேட் நம்பர் 3 தான் ஃபஸ்ட்டு வரும். கேட் நம்பர் 3 தாண்டி நேராக போனோம்னா கேட் நம்பர் 2 இருக்குங்க. அந்த பெரிய படிகளாக இருக்கும், அது மேலே ஏறி போகிற மாதிரி. அந்த படிகளுக்கு மேலே தான் லட்டு கவுண்டர் இருக்குது. நம்ம கோயிலேருந்து வெளியில் வந்தோம்னா நம்ம எல்லாருமே வலது பக்கம் திரும்பி வருவோம். அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா லட்டு கவுண்டர் இருக்கும். அந்த லட்டு கவுண்டர் இருக்கிற இடம் தான் கேட் நம்பர் 2. அந்த படிகளை இறங்கி நேர் எதிர்த்தாப்பில் பார்த்தோம்னா ஒரு ஆர்ச் இருக்குங்க. கோயிலோட நந்தவனம் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. சாதாரணமாக கேட்டு சும்மா சாத்தினபடி தான் இருக்கும். யாருமே அந்த இடத்துல நடமாட்டமே இருக்காது. நீங்கள் அந்த பக்கம் உள்ளே போய் நந்தவனத்தில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகான நந்தவனம் அது உள்ளார இருக்குது. கோயிலோட நந்தவனம் தான் அது. உள்ளே நீங்கள் போங்க. யாரும் பொதுமக்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நார்மலாக எல்லாருமே போய் பார்க்கலாம். நாங்கள் 2-3 தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அது உள்ளே போனீங்கன்னா கோயிலோட நந்தவனம் ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே உள்ளே போனோம்னா வலது பக்கம் ரோடு திரும்பும். அந்த சாலையில் திரும்பினோம்னா எத்தால ஒரு சின்ன கல்மண்டபம் இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு சின்னதாக ஒரு கல்மண்டபம் இருக்கும். அந்த கல்மண்டபத்தில் தான் விசேஷ காலங்களில் பத்மா தாயார் எழுந்தருளுவாங்க. அந்த இடத்துல தான் இருந்து அருள் பாலிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து லெஃப்ட்டில் போனோம்னாலும் ஒரு பெரிய நந்தவனம் இருக்கும். அது உள்ளெலாம் விட மாட்டாங்க. நம்ம வெளியில் இருந்தால் அந்த பூச்செடிகள்லாம் பார்க்க முடியும். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. கல்மண்டபத்தை தாண்டி நேராக போனோம்னா ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது. ரொம்ப ஒரு பழமையான குளம் அது. அது குளம்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆர்கியாலஜிக்கல் அழகுன்னு தான் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா பக்கமும் படிகளாகவே இருக்கும். ஃபுல்லாக படிகள் கீழே வரைக்கும் அடி வரைக்கும் படிகளாகவே போகும். அடியில் தான் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அது. அந்த அடியிலே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த இடம். அது ஏதோ ராஜாக்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க. எப்போ கட்டினதுங்கிற டீட்டெயில்ஸு நமக்கு தெரியல அதில். அதை தாண்டி அந்தாண்ட பார்த்தோம்னா கோஷாலா இருக்குது. கோயிலோட கோஷாலா, யானையோட ஷெட்டு, அது 2 அந்த இடத்துல தான் இருக்குது. பட் இது வழியாக அந்த இடத்துக்கு போக முடியாது. கோயிலுக்கு கேட் நம்பர் 3க்கு நேர் எத்தாப்புல ரோடு ஒன்று போது பாருங்கள். அந்த ரோட்டில் வந்தால் தான் அந்த கோஷாலாவுக்கும் யானை பாதுகாக்கிற இடத்துக்கும் போகலாம். பட் இங்கேருந்து நம்ம கிட்ட இருந்து பார்க்கலாம். அதை காம்பவுண்டு, சின்ன காம்பவுண்டு தான் அது. அது வழியாக அந்த யானைகளையும் கோஷாலா உள்ள மாடுகளையும் பார்க்கலாம். மாடுகள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் யானை ரொம்ப அழகாக இருக்கும். இதில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, பத்மா தாயாரோட வாகனமே யானை தாங்க. எப்போதுமே யானை மேலே தான் பத்மா தாயார் வீதி உலா வருவாங்க. ரொம்ப அழகான அந்த நந்தவனம். அடுத்த நட நீங்கள் இந்த நந்தவனத்தை இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா, அடுத்த நட அலமேலு மங்காபுரம் போகும்பொழுது கண்டிப்பாக வந்து நந்தவனத்தை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகான நந்தவனம் அதுங்க அது. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.